ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கான 5 வித்தியாசமான வழிகளை தான் பார்க்க போறோம். பிரபஞ்சத்துக்கிட்ட எதுக்காக பேச ஆசைப்படுறோம்? நம்ம பிரார்த்தனை செய்யறது பிரபஞ்சத்துக்கு கேட்கணும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும், பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வேணும், முக்கியமான கேள்விக்கு விடை தெரியணும். இப்படி பல காரணங்களுக்காக தான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ட்ரை பண்றோம். பிரபஞ்சம் ஒரு ஹையர் எனர்ஜி. இது ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுளா தெரியலாம், ஹையர் பவரா தெரியலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே பிரபஞ்சம் கூட பேச ஆசை இருக்கு. சரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணா கண்டிப்பா பிரபஞ்சம் கூட பேச முடியும். அது கொடுக்கற மெசேஜஸ் புரிஞ்சுக்க முடியும். ஏன் உங்களோட ஆழ் மனசுக்குள்ள இருந்து பிரபஞ்சம் பேசக்கூடிய குரலை கூட கேட்க முடியும். பிரபஞ்சத்து கூட பேசுறதுக்கான 5 வழியை தான் இந்த வீடியோல இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம இதை முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்பர் 1, ஹார்ட் சக்ரா ஆக்டிவேஷன். நம்ம உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு. அதுல 4வது சக்கரம் தான் இந்த இருதய சக்கரம். இது அநாகதம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா நம்ம நெஞ்ச பகுதியில தான் இருக்கும். காதல், அன்பு, நட்பு, உண்மை இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். பிளஸ் அடுத்தவங்களுக்கும் இந்த உணர்ச்சிகளை தூண்டிவிடும். தைமஸ் அப்படிங்கிற சுரப்பியும் இதோட கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருக்கு. ஹார்ட், லங்ஸ், நம்ம உடல்ல ஓடுற ரத்த ஓட்டம், கல்லீரல் இது எல்லாமே இந்த இருதய சக்கரம் மூலமா தான் இயக்கப்பட்டுட்டு இருக்கு. நம்ம மனசுக்கு என்னெல்லாம் எனர்ஜி வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த சக்கரம் கொடுக்கும். மேல இருக்க 3 சக்கரங்கள், கீழே இருக்க 3 சக்கரங்கள் ரெண்டுக்கும் நடுவுல இந்த இருதய சக்கரம் தான் பாலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இதுதான் பேலன்ஸ் பண்ணும். ஆனா இந்த சக்கரம் பேலன்ஸை இழந்துடக்கூடாது. இழந்துட்டா பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த இருதய சக்கரம் பேலன்ஸ்டா இயங்கிட்டு இருக்கப்போ நம்மளோட கடந்த கால கஷ்டங்கள், நெகட்டிவ் எமோஷன்ஸ், கெட்ட நம்பிக்கைகள் இது எதுவுமே நம்மள பாதிக்காது. நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா தான் இருப்போம். இந்த சக்கரத்தோட எலிமெண்ட் வாயு, அதாவது காத்து. நம்ம மூச்சு விடுறப்போ வெளியே இருக்க காத்து தான் சுவாசிப்போம். இந்த காத்து சுத்தமானதா இல்லைன்னா, தொடர்ந்து சுத்தமில்லாத காத்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம்னா இந்த சக்கரம் பாதிக்கப்படும். நமக்கு மயக்கம் வரும், ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம், நம்ம உணர்ச்சிகள் கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ வாழ்க்கையில எதையோ தொலைச்ச மாதிரி இருப்போம். ஆனா அதுவே நம்ம சுவாசிக்கிற காத்து தூய்மையானதா இருந்தா நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். இந்த இருதய சக்கரத்துக்கான நிறம் பச்சை. சோ இது நேரடியா இயற்கையோட செடிகள், மரங்கள் மாதிரி பச்சை பசேல்னு இருக்க உயிரினங்களோட கனெக்ட் ஆகும். இந்த இருதய சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருந்தா நம்மளால சாதாரணமா பிரபஞ்சத்து கூட பேச முடியும். என்ன காரணம்னா இது காற்றோட கலந்துருக்கு. பிளஸ் எல்லா சக்கரங்களுக்கும் பாலமா இருக்கு. சோ இது வெளிப்படுத்துற பேலன்ஸ்ட் எனர்ஜி நேரடியா பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகும். எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்றேன். இருதய சக்கரத்தோட மந்திரம் யாம். சோ இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இதை செய்யறதுக்கு கால் 2ஐயும் கிராஸா போட்டு உட்காந்துக்கணும். நல்லா பிரீத் பண்ணணும். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த யாம் அப்படிங்கறத சொல்லணும். நெஞ்சில அந்த யாம் சவுண்டோட வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ணணும். அது ஆக்டிவேட் ஆகுறத ஃபீல் பண்ணணும். தானா பாசிட்டிவா ஃபீல் ஆகும். ஏதோ பேலன்ஸ் ஆகுற ஃபீல் கிடைக்கும். சோ இந்த இருதய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் அஃபர்மேஷன்ஸை வச்சு கூட இந்த இருதய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். இது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும். நான் என் மேல முழு காதல் வச்சிருக்கேன். என்ன நான் முழுசா ஏத்துக்கிறேன். என்ன எல்லாரும் நேசிக்கிறாங்க. நான் மனசார என்னோட அன்பை மத்தவங்களுக்கு கொடுக்கறேன். நான் செஞ்ச தவறுகளுக்காக என்ன நானே மன்னிச்சுக்கிறேன். நான் நன்றியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் அன்புக்கு தகுதியானவ. எல்லா உயிரினங்களையும் நான் சரிசமமா நேசிக்கிறேன். என் கூடயும் எல்லார் கூடயும் நான் அன்போட இருக்கேன். இப்படி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். அடுத்து பிராணாயமா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும். காத்து தான் இந்த இருதய சக்கரத்தோட எலிமெண்ட். சோ சுவாசிக்கிறது மூலமா இதை ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியும். தினமும் 30 நிமிஷம் அமைதியா உட்காந்து பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்றப்போ இந்த இருதய சக்கரத்துல இருந்து எனர்ஜி பேலன்ஸ்டா ஃப்ளோ ஆகும். ஒரு டைம்னு இல்ல, கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல கூட இந்த பிராணாயமாவை நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் இருதய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்குன்னே நிறைய யோகா போசஸ் இருக்கு. கேமல் போஸ், ஹாஃப் பிரிட்ஜ் போஸ், ஃபிஷ் போஸ்னு நிறைய யோகா டைப்ஸ் இருக்கு. இது மூலமா கூட ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ற நேரத்துல நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். லேசான சூடோட சாப்பிடணும். இது காற்றை ரிலீஸ் பண்றதுக்கு உதவும். இந்த சக்கரத்தோட நிறம் பச்சை அப்படிங்கறதால பச்சை நிற உணவுகளான கீரைகள், பட்டாணி, பீன்ஸ், வெள்ளரிக்காய், கிரீன் ஆப்பிள், பிராக்கலி, கொய்யா இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ இந்த நிமிஷம் இன்ஸ்டன்டா இந்த சக்கரத்தை ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. உங்க இடது உள்ளங்கைய நெஞ்சோட நடுப்பகுதியில வைங்க. வச்சாச்சா? இப்போ உங்க வலது உள்ளங்கைய எடுத்து கை மேல வைங்க. அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. உங்க இதயத்தை ஃபீல் பண்ணுங்க. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நீங்க மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுறப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணா கவனம் செலுத்த முடியாது. பிரீத் பண்ணி பாருங்க. சரியா பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். சோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க இருதய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் பிரீதிங் எக்ஸசைஸ பண்ணுங்க. ஆக்டிவேட் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. இது எனர்ஜியை தூண்டிவிடும். சில எனர்ஜிஸ் வெளியேற கூட செய்யலாம். லைக் நீங்க அழுகலாம், வேற ஏதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். இது நல்லதுதான்.
ஏன்னா நீங்க பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்துல நடந்த கஷ்டங்கள், உங்களை நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்க இதயத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுதான் ரொம்ப தேவை. பிரபஞ்சத்து கூட நம்ம பேசணும்னா இந்த நெகட்டிவான எந்த விஷயங்களும் நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்ம பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஒன்ஸ் இதை அடைஞ்சிட்டோம்னா பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகிட முடியும். நம்ம ஆசைப்பட்டதையும் சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும். நார்மலா நான் எப்படி என்னோட இருதய சக்கரம் பிளாக் ஆகியிருக்கா இல்ல ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்றது? உங்க ஹார்ட் சக்கரா பிளாக் ஆகியிருந்தா நான் இப்ப சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்க நம்மள ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு பயம் வரும். கூட இருக்க உறவுகள் மேல நம்பிக்கை இருக்காது. அன்பு காட்டுறது, அன்பு அடையிறதும் கஷ்டமா இருக்கும். யாராவது ஒருத்தரை சார்ந்தே இருக்கிறது, யார் உங்களை நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது. அடிக்கடி இதய துடிப்பு வேகமாகும், ரத்த ஓட்டம் சீரா இருக்காது, நெஞ்சு வலிக்கும், ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கும். இதெல்லாம் தான் உங்க ஹார்ட் சக்ரா பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். அதுவே ஆக்டிவ் ஆகிட்டா எப்படி இருக்கும்? மத்தவங்க மேல அளவு கடந்த பாசம் வரும், மத்தவங்க மேல மரியாதை வைப்பீங்க, யார் கூட ரொம்ப அடிக்ட் ஆக மாட்டீங்க, எல்லார்கிட்டயும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குள்ள இருக்க சந்தோஷம், நிம்மதியெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. சுத்தி என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். மத்தவங்கள நம்புவீங்க, அவங்க கூட கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. இப்படி பாசிட்டிவா ஃபீல் ஆகும். மொத்தத்துல அன்பு அதிகமாகும். சோ ஹார்ட் சக்கரத்தை சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஃப்ரீயா பேசிக்க முடியும். ஆசைப்பட்ட எல்லாமே எந்த தடையும் இல்லாம சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்து நம்பர் 2, ஷாவாசனா. இது ஒரு யோகா போஸ். கீழே ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கணும், தலையும் தரையில தான் இருக்கணும். கையை நீட்டிக்கோங்க, உங்களோட உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். மொத்தமா பூமியை ஃபீல் பண்ணணும். எர்த்தோட எனர்ஜியை உள்வாங்கணும். வேற எங்கேயும் கவனம் செலுத்தாம பூமியை ஃபீல் பண்ணணும். மதர் எர்த் கைக்குள்ள நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும். நீங்க ரிலாக்ஸ் ஆக ஆக எர்த்தோட எனர்ஜி உங்களுக்குள்ள வரும். உங்களோட எனர்ஜி எர்த்துக்கு போகும். ரெண்டும் கனெக்ட் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வெளிப்படும். நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா உடனே நீங்க என்ன வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. இந்த மொமெண்ட்ல தான், அதுவும் பூமியோட நெருக்கமா இருக்க மொமெண்ட்ல தான் நீங்க தாராளமா பேசலாம். இந்த ஷாவாசனா நம்மள பிரபஞ்சம் கூட மட்டும் பேச வைக்காது, இதுல பல பெனிஃபிட்ஸும் அடங்கியிருக்கு. நம்ம நரம்பு மண்டலத்தை இது அமைதிப்படுத்தும், செரிமானத்தை சீர்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும், மனசை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், தலைவலி, மயக்கம், பதட்டம் இதெல்லாம் கம்மியாகும், ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும், கான்ஷியஸா இருக்க உதவும். இதை செய்யறப்ப உடல் மனம் ரெண்டுக்குமே நல்லது. பிளஸ் பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆக இது ஒரு நல்ல வழி. சோ சாவாசனாவை பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா படுங்க, எர்த்தோட கனெக்ட் ஆகி யூனிவர்ஸ் கூட பேசுங்க. அடுத்து நம்பர் 3, ட்ரீ ஹக்கிங். அதாவது மரங்களை கட்டிப்பிடிக்கிறது. பிரபஞ்சத்துக்கிட்ட நெருக்கமாகணும்னா இயற்கையோட நெருக்கமாகணும். அதுக்காக தான் இயற்கையோட கனெக்ட் ஆகக்கூடிய வழிகளா பாத்துக்கிட்டு இருக்கோம். மரங்களை கட்டிப்பிடிக்கிறவங்க, தொடுறவங்களுக்கு அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க மரங்கள், செடிகளை கட்டி பிடிச்சிருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பப்ளிக்ல எப்படிங்க மரத்தெல்லாம் கட்டி பிடிக்கிறது, எல்லாம் ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் மோஸ்டா மரங்களை கட்டி பிடிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஏன் நம்மளே சின்ன வயசுல கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சிருப்போம். மரங்களை கட்டி பிடிக்கிறப்போ ஒரு சேஃபா ஃபீல் ஆகும். புதுசா ஏதோ பலம் வந்த மாதிரி ஃபீல் இருக்கும், தைரியம் வந்த மாதிரி ஃபீல் இருக்கும். பல்லாயிரம் வருடங்கள் கூட நிலைச்சு நிற்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி இந்த மரங்களோட பல மில்லியன் வேர்கள் எல்லாம் பூமியோட அடிப்பகுதி வரைக்கும் போயிருக்கு. நேரடியா பூமியை தொட்டு இருக்கும். பூமியோட எனர்ஜி முழுக்க மரங்கள்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மரங்கள் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு மரங்களோட வேருக்கும் எனர்ஜியை பரிமாறி மொத்த பூமிக்கு எனர்ஜியை சுழல வைக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மரங்களை நம்ம கட்டிப்பிடிக்கிறப்போ அந்த சக்தியும் எனர்ஜியும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எனர்ஜி மூலமா நேரடியா பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகலாம், பேசலாம். நம்ம ஆசைகள் எல்லாம் நிஜமாகும். இந்த மரங்களை கட்டிப்பிடிக்கிறத ஜாப்பனீஸ்ல ஷின்ரின் யோகோன்னு சொல்றாங்க. காலங்காலமா பரம்பரையா இந்த கல்ச்சரை ஜப்பானியர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரியா. இந்த ட்ரீ ஹக்கிங் பத்தி பண்ணப்பட்ட ஆராய்ச்சியில உண்மையாவே இதுல நன்மைகள் இருக்கிறதாவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட மன அழுத்தம் குறையுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ரத்த அழுத்தம் கம்மியாகுது, நோய்கள், பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதுல இருந்து சீக்கிரமே முன்னேற்றங்கள் கிடைக்குது. மரங்களால பேச முடியும், யோசிக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும்னு இப்ப ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மரங்கள் நிலத்துக்கு கீழே பெரிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே வச்சிருக்கு. ஒன்னோட ஒண்ணு அது மூலமா தான் பேசிக்குது. வலி ஏற்பட்டா மரங்களும் கத்துமா, மனுஷங்க பண்ற மாதிரி தான். அதுங்களும் குழந்தைங்க, பெரியவங்கன்னு தன்னோட இனங்களை பத்திரமா பாத்துக்குமா. இதெல்லாமே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதே விஷயத்த எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? கரெக்ட் தான், அவதார் படம் தான். அந்த படத்துல மரங்கள் ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகிருக்கும். அதுல ஒரு மரம் மட்டும் த சோலா இருக்கும். அந்த மரம் அழிஞ்சா சுத்தி எல்லாம் அழிஞ்சிரும். இததான் அந்த காட்டுவாசிங்க பாதுகாப்பாங்க. படம் பாக்குறப்போ இதெல்லாம் ஏதோ கற்பனைன்னு தான் நினைச்சோம். ஆனா இப்போ நிஜத்துல மரங்கள் ஒன்னோட ஒண்ணு பேசிக்குது. ஃபங்கஸ், அதாவது பூஞ்சைகள் பத்தி பேசுறப்போ முதல்ல மஷ்ரூம்ஸ், அதாவது காளான்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும்.
ஆனா உண்மையாவே காளான்கள் அப்படிங்கிறது பூஞ்சைகளோட பழவகை. நிறைய பூஞ்சைகள் மரங்களோட வேர்கள்ல தான் பிணைக்கப்பட்டிருக்கும். மைசீலியம் அப்படிங்கிறது மெல்லிசான நூல் மாதிரி இருக்கும். மரங்களோட வேர்கள்ல இது சுத்திரும். இதோட நிக்காம ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்க தனித்தனி மரங்கள் செடிகளோட வேர்களோட ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகும். இதுதான் மைகார்ஹைசல் நெட்வொர்க்னு சொல்றாங்க. இந்த தொடர்பு மூலமா தண்ணி, நைட்ரஜன், கார்பன் மாதிரி பல மினரல்ஸ பரிமாறிக்கும். இது சிலந்தி வலை மாதிரி மரங்களால பிணைக்கப்பட்ட ஒரு வலை, வுட் வைட் வெப்னு சொல்றாங்க. இந்த மைசீலியம் தான் மரங்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஆரோக்கியமான காடுகள்ல ஒவ்வொரு மரங்களும் இந்த நெட்வொர்க் மூலமா கனெக்ட் ஆகிருக்கும். பெரிய பெரிய மரங்கள் இருக்க இடங்கள்ல சின்ன செடிக்கு அவ்வளோ ஈஸியா சூரிய ஒளி கிடைக்காது. சோ தன்னோட உயிரை காப்பாத்திக்க இந்த சின்ன செடிகள் எல்லாம் பெரிய மரங்களோட வேர்கள் கூட தன்னோட வேற இணைச்சுக்குமா. எனக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னு பெரிய மரங்களோட பேசி தனக்கான உணவு தண்ணிய அந்த வேர் மூலமாவே வாங்கிக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஒரு தனி சமூகம் மாதிரி இருக்குல்ல? ரொம்ப ஆழமா நிலத்துல வேர் ஊன்றி நிலத்தோட எனர்ஜியையும் சத்துக்களையும் சுத்தி இருக்க மரங்களுக்கு பரிமாறுற இந்த மரங்களோட எனர்ஜி நமக்கும் கிடைக்கணும்னா நாம அதை ஹக் பண்ணணும். முடிஞ்ச அளவு மரம், செடி, கொடிகள் இது இருக்க பகுதியில அடிக்கடி நம்ம நடமாடணும், உட்காரணும். நம்ம கால் பாதங்கள் அதுல படணும். நெக்ஸ்ட் டைம் வெளியே மரங்களை பார்த்தா வெக்கப்படாம மரங்களை ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிங்க. மனசார கட்டிப்பிடிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, யூனிவர்ஸ் நீங்க எந்த மெசேஜ் அனுப்பணுமோ அதை மனசார பாஸ் பண்ணுங்க. அது இந்த பூமியோட கோர் வரைக்கும் போகட்டும், பிரபஞ்சத்தை அடையட்டும். நீங்க கேட்டதெல்லாம் சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அடுத்து நம்பர் 4, ஓஷன் மெடிடேஷன். யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக இந்த ஓஷன் மெடிடேஷனும் சிறந்த வழின்னு சொல்லலாம். நார்மலா கடல் என்ன பண்ணும்? தன்னைத்தானே சுத்தம் பண்ணி குப்பைகள் எல்லாம் வெளியேற்றிரும். சோ கிளீனிங், ஹீலிங் ரெண்டுக்கும் உவமையாதான் இந்த கடலை சொல்றாங்க. கடலோட ஒரு அங்கமா நம்ம மாறினா அதோட எனர்ஜி நம்மள சுத்தம் பண்ணி நம்மள ஹீல் பண்ணி பாசிட்டிவா மாத்தி பிரபஞ்சத்தோட பேச வைக்கும். பொதுவாவே கடலோட மேல் பகுதி பிஸியா தான் இருக்கும். அலைகள், காத்துன்னு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ள ஆழமா போனோம்னா ஒரு அமைதி இருக்கும், நிலைத்தன்மை இருக்கும். இதுதான் கடலோட மகிமை. இதே மாதிரிதான் நாமளும் பல எண்ணங்களோட, உணர்ச்சிகளோட பிஸியா தான் இருக்கும். ஆனா நமக்குள்ள இன்னுமே அந்த அமைதியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த ஓஷன் மெடிடேஷனை 2 வழியில பண்ணலாம். நம்பர் 1, பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போங்க. அமைதியான இடமா தேடி உட்காருங்க. அலையோட சத்தம், காத்தோட சத்தம் இருந்தா பரவாயில்ல. ஆனா மக்கள் கூட்டமும் அவங்களோட சத்தமும் இருக்காத ஒரு இடமா பார்த்து போய் அங்க உட்காருங்க. நல்லா பிரீத் பண்ணுங்க. கடல் காத்த சுவாசிங்க. ஃபோக்கஸ் பண்ணி கடல் அலைகளோட சத்தத்தை கேளுங்க. காத்த உங்க முகத்துல ஃபீல் பண்ணுங்க. கடலோட வாசனைய ஃபீல் பண்ணுங்க. நீங்களும் கடலோட அங்கமா மாறணும். கடல் தண்ணியோட நீங்க ஒன்னா இணையற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆகி கடலோட ஒன்னா இருக்க ஃபீல் வந்ததும் ஹார்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ண நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடது கைய நெஞ்சில வச்சு அதுக்கு மேல வலது கைய வைக்கணும். உங்க இதய துடிப்பை ஃபீல் பண்ணணும். அலைகளோட சத்தமும் உங்க இதய துடிப்போட சத்தமும் ஒன்னா சிங்க் ஆகணும். அலை மோதிட்டு இருக்க எண்ணங்கள் எல்லாம் ஃப்ரீயா போக விட்டுட்டு உங்க மைண்ட ஃபோக்கஸ்டா வச்சுக்கோங்க. கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூழ்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். உங்களை சுத்தி அலைகள் சூழ்ந்துருச்சு. நீங்க இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் மொத்தத்தோட கனெக்ட் ஆகுறீங்க. நல்லா பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. உங்க கேள்விகளை கேளுங்க, ஆசைகளை கேளுங்க. டிரெக்டா நீங்க யூனிவர்ஸ் கூட பேச முடியும். இப்ப நேரடியா பீச்சுக்கு போயிட்டு இந்த தியானத்தை பண்ணலாம். இன்னொரு வழி என்னன்னா, வீட்ல உட்காந்து இந்த ஓஷன் மெடிடேஷனை பண்றது. வீட்ல நம்ம பண்றப்போ நார்மல் தியானம் மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால ஒண்ணு நீங்க கடலை கற்பனை பண்ணிக்கணும், இல்லனா கடலோட வைப வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்ப நிறைய யூடியூப் வீடியோஸ்ல ஓஷன் மெடிடேஷனுக்காகவே கடலோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அலைகளோட சத்தம், காத்தோட சத்தம், மரங்கள் ஆடுற சத்தம்னு உண்மையாவே கடலோட வைப் இருக்கும். யூடியூப்ல டிரெக்டா பிளே பண்ணாம வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போன் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா வீடியோவை பிளே பண்ணுங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளா இருக்கணும். கண்களை மூடுங்க. அலைகளோட சத்தத்தை கேளுங்க. அப்படியே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல வீடியோலாம் செட் ஆகாது, என்னோட விஷுவலைசேஷனே பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா அமைதியான இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்து கண்களை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க கற்பனை திறனை காமிங்க. உண்மையாவே கடல்ல இருக்க மாதிரி, அந்த சத்தத்தை கேட்கிற மாதிரி, கடல் தண்ணியில மூழ்கிற மாதிரி முழுசா கடலையே கற்பனை பண்ணணும். இது வெறும் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு மட்டும் இல்ல, உங்க எனர்ஜியை மொத்தமா இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிறதுக்கும் தான், இயற்கையோட ஒன்னா நெருக்கமாகறதுக்கும் தான். சோ கடல்ல ஓடிக்கிட்டு இருக்க எனர்ஜி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். உங்க மைண்ட்ல இருக்க கெட்ட எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் சுத்தப்படுத்தும். உங்களை ஹீல் பண்ணும். யூனிவர்ஸோட நெருக்கமாக வைக்கும். அடுத்து நம்பர் 5, ட்ரீம் மெடிடேஷன். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ட்ரை பண்ண ஈஸி ஆகிரும். நம்ம ஆழ் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண இந்த ட்ரீம் மெடிடேஷன் உதவியா இருக்கும். நம்ம ஆழ் மனசு தான் நேரடியா பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகும். அதை ஆக்சஸ் பண்ணிட்டா நம்ம பிரபஞ்சம் பேசுறத கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். இந்த ட்ரீம் மெடிடேஷன்ல நம்ம ஆழ் மனசை கான்சியஸ்னஸுக்கு வர வச்சு பிரபஞ்சத்து கூட நார்மலா பேச போறோம். ஆனா நம்ம ட்ரீம் ஸ்டேட்ல தான் இருப்போம். லைக் கனவுல நீங்க விழிப்புணர்வோட இருப்பீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் வே கேலக்ஸி விஷுவலைசேஷன்.
அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி நீங்க உண்மையாவே கேலக்சில பறக்கிற மாதிரி நட்சத்திரங்கள், மற்ற பிளானட்ஸ், காஸ்மிக் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் கடந்து போற மாதிரி கற்பனை பண்ணணும். முடிஞ்ச அளவு இதை தெளிவா கற்பனை பண்ணணும். இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் நீங்க டிராவல் பண்ணணும். சோ தானா உங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிப்பீங்க. கனவு காண ஆரம்பிப்பீங்க. அந்த கனவுல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியும். விழிப்புணர்வோட இருப்பீங்க. இது மூலமா பிரபஞ்சத்தோட எனர்ஜி கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். இன்னொரு மெத்தட் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ்ல தான் பண்ணணும். இது லூசிட் ட்ரீமிங். ட்ரீம் மெடிடேஷனே இது அடிப்படையா வச்சுதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நீங்க கனவு காணுவீங்க, ஆனா அந்த கனவுல முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நடக்கிறதெல்லாம் பாப்பீங்க, ஆனா அங்க எதையுமே உங்களால மாத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜஸ்ட் பார்க்க முடியும். தூங்கி எழுந்தப்புறம் எல்லாமே உங்க நினைவுல இருக்கும். இந்த ப்ரொசீஜருக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரீம் ஜர்னலிங். உங்க பெட் பக்கத்திலேயே ஒரு ஜர்னல் டைரியை வச்சுக்கலாம். காலையில எழுந்த உடனே கனவுல என்னெல்லாம் பாத்தீங்களோ அதெல்லாம் எழுதணும். இந்த லூசிட் ட்ரீமிங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க்கும் ஆகிருக்கு. ஆனா சிலருக்கு ரியாலிட்டி எது கனவுதுன்னு வித்தியாசம் தெரியாம கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், இந்த லூசிட் ட்ரீமிங்க எக்ஸ்பர்ட்டோட உதவியோட பண்ணணும்னு. இந்த ட்ரீம் மெடிடேஷன்ல நீங்க சக்சஸ் பார்த்துட்டீங்க, லைக் கனவுலையும் நீங்க சுயநினைவோட இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கூட பேச ஆரம்பிக்கணும். கேள்விகளை கேட்கணும். எந்த கேள்விக்கு விடை தேடிட்டு இருந்தீங்களோ அதை கேட்கணும். கனவுலே சுத்தி பாருங்க. ஏதாவது சிம்பிள்ஸ் தெரியுதா, மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, இப்படி ஏதாவது மெசேஜஸை தேடுங்க. மெசேஜஸ் நேரடியா குரல் மூலமா வராது, மோஸ்டா சிம்பிள்ஸ் மூலமா தான் வரும். கனவுல இருந்து எழுந்த உடனே என்னெல்லாம் ஞாபகத்துல இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். சிம்பிள்ஸ் என்ன பாத்தீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன மெசேஜை ரிசீவ் பண்ணீங்க, இப்படி எல்லாத்தையுமே எழுதணும். சோ இதெல்லாம் தான் பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கான 5 வழிகள். இந்த 5 வழிகளையுமே நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒண்ணு, நம்ம கூடவே நம்ம கனெக்ட் ஆகணும். இல்லனா இயற்கை கூட நம்ம கனெக்ட் ஆகணும். இது ரெண்டையும் செஞ்சுட்டா யூனிவர்ஸ் கூட சீக்கிரம் கனெக்ட் ஆகிற முடியும். சோ முடிஞ்ச அளவு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்க கூட நெருக்கமாகுங்க. உங்களுக்குள்ள உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குங்க. சுத்தி இருக்க இயற்கையை ரசிங்க. அடிக்கடி இயற்கையோட நேரம் செலவழிங்க. யூனிவர்ஸ் கூட உங்களாலையும் ஈஸியா பேச முடியும். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த 5 வழிகளை திரும்ப சொல்றேன். இருதய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும், சாவாசனா யோகா பண்ணணும், மரங்களை கட்டி பிடிக்கணும், ஓஷன் மெடிடேஷன் பண்ணணும், ட்ரீம் மெடிடேஷன் பண்ணணும். இந்த வழிகள் மூலமா பிரபஞ்சத்தோட சீக்கிரமே பேச முடியும். ஆசைகள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணி யூனிவர்ஸோட பேசிருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.